இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு, இந்த இறை வார்த்தையின் வழியில் நடப்பதற்கு, உம்முடைய தூய ஆவியின் அருளை இந்த இறை வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றீர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1 முதல். பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயிற்றிருந்தார். அவர் சில நாட்கள் கழித்து இறந்து போனார். இயேசுவோடு உறவு உள்ள மார்த்தா மரியா குடும்பம், இயேசுவை அன்பு செய்த சகோதரிகள், இயேசுவும் அன்பு செலுத்திய குடும்பம்தான் அது. அந்த குடும்பத்தில் ஒரு அசாதாரண சூழல் நிகழ்கின்றது, இறப்பு நிகழ்கின்றது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் அன்பு செய்த குடும்பம், அந்த குடும்பமும் பதிலாக ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்த குடும்பத்திலே லாசர் இறந்து விடுகின்றார். இந்த செய்தி இயேசுவுக்கு கிடைக்கின்றது. இயேசுவோடு உறவு உள்ள அந்த குடும்பத்தில் இவ்வாறு நிகழுமா என்று கேட்டால் அங்குதான் அது நிகழ்ந்தது. 17வது இறை வார்த்தை சொல்லுகின்றது, இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. எனது ஜெபம் முதல் நாளில் கேட்கப்படவில்லை, 2வது நாளிலும் கேட்கப்படவில்லை, 3வது நாளிலும் அது கேட்கப்படவில்லை. ஆனால் 4ஆம் நாளில் அது கேட்கப்பட்டது. அதற்கு விடை கிடைத்தது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் எவரும் இறப்பினும் வாழ்வார்கள் என்று சொன்ன இறைவன் அவர்களோடு இருக்கும்போது அங்கு இறப்பு நிகழுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இயேசுவோடு உறவு கொண்டிருந்த லாசரை இயேசு உயிர்ப்பித்தார். இயேசுவில் நீ வைத்துள்ள அன்பு பொய்க்காது. கடவுளோடு உறவு உள்ள உனது குடும்பம் தகர்ந்து போகாது. இறை வார்த்தையில் நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை வீண் போகாது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழியவே ஒழியா. அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நாளிலே லாசரை உயிர்ப்பித்த கடவுள் இறந்தான், ஆனாலும் உயிர்ப்பிக்கின்ற சக்தி உள்ள கடவுளிடம்தான் நீங்கள் இன்று காலையிலே முழந்தாள் படியிட்டு அவருடைய வார்த்தையை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது அழிந்து போகின்ற மனித வார்த்தை அல்ல, செத்து போகின்ற மறைந்து போகின்ற மனிதனின் வார்த்தை அல்ல, மாறாக உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை, உயிரை தருகின்ற உயிருள்ள கடவுளின் வார்த்தை. இந்த வார்த்தையை கடைபிடிக்கின்ற உனக்கு உனது வாழ்வில் உயிர்ப்பு உண்டு. துன்பம் மறைந்து போகும், துயரம் முன்னை விட்டு ஓடி போகும், இருள் விலகி ஓடும். இந்த நாளிலே லாசருக்கு உயிர் பிச்சை தந்த தெய்வம் எனது வாழ்விலும் ஒளியேற்றுவார், எனக்கும் உயிர் தருவார். இதோ பல வேளைகளில் துன்பத்தில் நானும் இறந்தது போன்ற ஒரு நிலையில் இருக்கின்றேன். இனி எனக்கு உயிர்ப்பு உண்டா, இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எனது சகோதரமே, லாசரை உயிர்ப்பித்த தெய்வம் நம்மையும் உயிர்ப்பிப்பார், நமது வாழ்வில் நல்லவற்றை தருவார். இன்று நம்புவோமா? அன்பு தெய்வமே, இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தூய ஆவியின் அருளை தந்து, சக்தியை தந்து, நம்பிக்கையை தந்து, ஒரு உயிர்ப்பின் அனுபவத்தை இந்த மக்களிடத்திலே தாரும். இதனால் இந்த நாளிலே இவர்கள் உயிர்ப்பின் மக்களாக வருவார்கள். உம்முடைய அருளையும் ஆற்றலையும் இவர்கள் சுமந்து செல்வார்கள். இவர்களையும் இவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், உம்முடைய அருள் வரத்தால் நிரப்பும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.